ஒரு சாதாரண நாட்டில் சிறுவன் ஒருவன் வசித்தும் வந்தான். அவனுக்கு இந்த பூமியை யார் படைத்ததும் என்றும் மிக பெரிய ஆசையும் வந்தது. அப்போது தான் அவனுக்கு புரிந்தது, இந்த பூமி மிகவும் பெரியது என்றும், அதனால் நீ மேலே சென்றுதான் பார்க்க வேண்டும் என்றும் முடிவும் செய்கிறான். அதனால் ஒரு பெரிய மலையின் மேல் ஏறி நின்று பார்த்து கொண்டும் இருக்கிறான். அப்போது மேலே இருந்து ஒரு மழைத்துளி ஒன்றும் பெய்கிறது. அது கீழே விழுந்ததும் அந்த இடத்தில் ஒரு செடி ஒன்றும் வளருகிறது. அதை பார்த்தவுடனே அவனுக்கு புரிந்தது, இந்த பூமி ஒருவரால் உருவானது இல்லை என்றும் இருவரால் உருவானது என்றும் கண்டும் பிடிக்கிறான். ஒன்று மேலே இருந்து தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காகவே மழையாகவும் பெய்கிறதும், மழை நீர் கீழே விழுந்தவுடன் மரமாகவும் மாறுகிறதும், இப்படித்தான் பூமி உருவாகிறதும் என்றும் கண்டும் பிடிக்கிறான். மழை மற்றும் மரம் இரண்டும் தான் மனிதர்கள் மற்றும் மற்ற இனத்தையும் படைத்தவர்கள். இதற்கான காரணம் அவர்களே அதிகமான ஆக்சிஜனை அனைத்து இனத்தினருக்கும் கொடுக்கிறார்கள். தயவு செய்து மனித இனமே கடவுள்களின் குழந்தையான மரத்தை அழிக்காதீர்கள்.